Fun, fun, fun Toon House. Let's have fun. ஒரு அழகான பச்சை காடு இருந்தது. பறவைகள் பாடின, காற்று மெதுவாக இசை பாடியது. அந்த காட்டில் ஒரு குட்டி யானை வாழ்ந்தது. அது மிகவும் ஆர்வமுள்ளதும் மகிழ்ச்சியானதுமாக இருந்தது. அதே காட்டில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு இருந்தது. அது மரங்களின் மேலிருந்து எல்லாவற்றையும் கவனித்தது. ஒரு நாள் குரங்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தது. காட்டின் ஆழத்தில் மந்திர மரம் இருக்கிறது. குட்டி யானை அதை கேட்டு ஆச்சரியமடைந்தது. அந்த மரம் இல்லையென்றால் காடு வாழாது என்று நினைத்தது. அவர்கள் அந்த மரத்தை தேடி பயணம் தொடங்கினார்கள். பெரிய பாறைகள் நிறைந்த இடத்தை தைரியமாக கடந்து சென்றார்கள். பிறகு இருண்ட காடுக்குள் சென்றார்கள். மர்மமான சத்தங்கள் கேட்டன. ஆனால் அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் ஒரு சிறிய ஆற்றை கடந்தார்கள். தண்ணீர் இனிமையாக ஓடியது. யானை மெதுவாக நடந்தது. சூரியன் மறையும்போது ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அவர்கள் அந்த ஒளியை நோக்கி சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய தங்க நிற மந்திர மரம் பிரகாசமாக இருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அந்த மரம் காடுக்கு காற்றும் நீரும் உயிரும் தருகிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். திடீரென கருமேகங்கள் நந்தன. பலத்த காற்று வீசியது. ஒரு பெரிய மரம் விழும் போல இருந்தது. குட்டி யானை முழு பலத்துடன் அந்த மரத்தை தடுத்தது. குரங்கு மற்ற மரங்களை காப்பாற்றியது. புயல் நின்றது. மந்திர மரம் பாதுகாப்பாக இருந்தது. காடு மீண்டும் பச்சையாக மாறியது. அந்த நாள் முதல் அவர்கள் காடின் காவலர்களாக மாறினார்கள். நாம் இயற்கையை காப்பாற்றினால் இயற்கையும் நம்மை காப்பாற்றும். ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நண்பன் பிளாக்கி த சீட்டா. இன்றைய கதையில் குட்டி யானையும் குரங்கும் எவ்வளவு தைரியமாக காட்டை காப்பாற்றினார்கள் பார்த்தீர்களா? நாம் எல்லாரும் இயற்கையை நேசித்தால், மரங்களையும் விலங்குகளையும் பாதுகாத்தால் இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். புதிய கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பிளாக்கி த சீட்டா. மீண்டும் ஒரு மந்திரவான கதையுடன் சந்திப்போம். பாய் பாய்.